உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி மே மாதம் 14ஆம் தேதி. திரும்ப தயவுசெய்து வாய்க்குமா திருகிணிமான்னு கொண்டாதீங்கப்பா, என்னால முடியல. ஏண்டா மே 14ஆம் தேதி குரு மிதுன ராசிக்கு வருகிறார். ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வருகிறார். மிதுன ராசியில் வருகின்ற குரு பகவான் என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறார் என்பது எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி. ஏன்னா குரு வந்தாலே எல்லாமே சரியாயிடுங்கிறது விதி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. குரு பலம் வந்தாச்சாங்கிறத கேள்வியே. எல்லாருமே என்ன கேட்பாங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறோம் சார், குரு பலம் வந்தாச்சா? குழந்தை சார், குரு பலம் வந்தாச்சா? குரு பலம் இருந்தால்தான் எதுவா இருந்தாலும் நடக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்கி தருவார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ராகு கேது நினைத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவார். ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். குருவினுடைய பலம் அது. குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். அந்த மாதிரி இந்த குரு பகவானுடைய அருளாலே நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். மிதுன ராசியிலே குரு பகவான் வருவது பல வித்தகங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. இன்னோவேஷன் எல்லாம், டெவலப்மெண்ட்ஸ், பேஸ்புக்கு, இன்ஸ்டா போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏஐ டெக்னாலஜி உலகை ஆட்சி செய்ய போகிறது. பொதுவாகவே இந்த கார்னர் பாருங்க, மீனம்ங்கிறது ஒரு கார்னர், மிதுனம்ங்கிறது ஒரு கார்னர், கன்னி ஒரு கார்னர், தனுசு ஒரு கார்னர். மீனம்ங்கிற கார்னர்ல யார் இருக்கா? சனி இருக்கார். இந்த பக்கம் குரு இருந்து ஆட்சி செய்ய போறார். சனி இருந்து இந்த ஏழையும் அதுக்கு கீழ் இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை பார்த்துக்கிறார். குரு இங்கிருந்து இந்த ட்ரையாங்கிளை பார்த்துக்கிறார். இந்த 2025 பொதுவாகவே எல்லாருக்கும் நன்மைகளை தரப்போகிற வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான நன்மைகளை தருகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் 2ஆம் வீட்டில் வருகிறார். 2ஆம் வீடு என்பது என்ன? தனஸ்தானம். 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம். இந்த தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வருவது பொன்னையும் பொருளையும் தருகின்ற இடமாக இந்த இடம் இருக்கு. குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் 11 லாபாதிபதி என்பதால் லாபாதிபதி தனாதிபதி வீட்டிற்கு வருகிறார். அப்போ புதன் அப்படிங்கிற வீடு டிஜிட்டல் இன்னோவேஷன் வீடு. அந்த வீட்டுல குரு வரும் பொழுது என்னெல்லாம் பலன்கள் ஏற்படும் என்றால், உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடைந்து பேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அது போன்ற சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் நீங்க பெரியாள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே குரு பகவான் வரும் பொழுது அந்த பொன்னார் மேனியன் பொன்னாக பலன்களை தருவான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குரு வந்தால் தங்கம் வந்த மாதிரி, தங்கம் தான் குரு. அப்போ தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. 2ஆம் இடத்து குரு 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்து குரு 7ஆம் பார்வையாக 8ஆம் இடமாகப்பட்ட ஆயுள் பாவத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்து குரு 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழில் அபிவிருத்தி என்பது ஏற்படுகிறது. தொழில நீங்க பிரதானமா பெரிய ஆளாவீங்க. இதெல்லாத்தையும் குரு பகவான் தருகிறார். அப்ப அந்த குரு பகவானுடைய அருளாலே 6ஆம் இடம் என்பது வேலை வாய்ப்பு, கடன். கடன் தீர்வதற்கான விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பார்வையால் கடன் தீருகிறது. சத்துருக்கள் எல்லாம் இந்த குரு பார்வையால் உங்களை விட்டு நீங்கி செல்கிறார்கள். வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. பணி கிடைக்க குரு பகவான் அருளால் பணி கிடைக்கிறது. 6ங்கிறது என்ன அப்படின்னா, எதிரிகள். உங்களை யாரெல்லாம் எதிரிகளா நினைக்கிறார்களோ அதெல்லாம். நன்றாக ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி சொல்லுகிறேன் நண்பர்களே, என்னை யார் வேணா எதிரியா நினைச்சிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் யாரை எதிரி நினைக்கிறோன்னா அவன் தான் எனக்கு எதிரி. நீ எதிரின்னு நினைச்சதால எனக்கு அவன் எதிரி கிடையாது. நான் யாராவது எதிரி நான் நினைக்கணும். எப்படியே நான் நினைக்கணும். அப்ப ரிஷபராசிக்காரர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, சார் வாழ்க்கையில 6ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இது போன்ற கேரக்டர்ஸ் எல்லாம் தள்ளி நம்மளை விட்டு ஒதுக்கி வைத்து விடுகிறார். எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாகிறதோ, எந்ததெல்லாம் உங்கள் மனதின் வாசல் திறந்திருக்கிறதோ, இது போன்ற நண்பர்கள் அந்த கதவை எல்லாம் மூடிவிடுங்கள். குரு பகவான் அவர்களா பக்கத்துல வச்சுக்காதீங்க.
எதெல்லாம் உங்களுக்கு எனிமிட்டியோ அதெல்லாம் பக்கத்துல வச்சுக்காத வரைக்கும் உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா தடைகள். எதிர்த்து நில் எதிரியே இல்லை, நம்பிக்கை கொள் தடைகளே இல்லை. எதிர்த்து நிற்கணும், எதிரிகளே இல்லை. காரணம் என்னவென்றால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ 6ஆம் இடம் என்பது வேற என்னலாம் சொல்லலாம்னா பணி கிடைக்கிறது. எங்கன்னா நீங்க வேலை தேடுறீங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கான அனுகிரகத்தை எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். வேலைக்கு போறீங்க, பணி நிரந்தரம் ஆகுமா? உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு வேலையே கிடைக்கல. நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் குரு பகவானுடைய பொன்னொருளால். குரு பகவான் 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ங்கிறது அசையா சொத்துக்கள், 8ங்கிறது மாங்கல்ய பாவம். 8ஆம் இடம் என்பது உங்களுடைய பூர்வீக சொத்து, அது மாதிரிலாம் பத்திரம், உங்களுடைய பவர் ஆஃப் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஷேர்ஸ், ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது மாங்கல்ய பாவமும் 8ஆம் இடம் தான். மாங்கல்ய பாவம் என்பது உங்களுக்கு பிரதானமாகிறது. உங்க கணவர் உடம்பு சரியில்லாம இருக்கார், ஒரு திரும்ப பிழைப்பாரான்னு தெரியல. சிவராசிக்கார பெண்கள் வருத்தப்படுகிறது, கவலையப்படாதீங்க, பிழைப்பார், எழுந்து ஓடுவார். 8ஆம் இடம் என்பது அப்படிப்பட்ட இடம். அடுத்து குரு பகவான் உங்களுக்கு 10ஐ பார்க்கிறார். 10ங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். நண்பர்களே, தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில எல்லாரும் தான் தொழில் பண்றாங்க. ஆனா எல்லாராலையும் ஒரு தொழில முன்னுக்கு வர முடியல. ஒரு சிலர் தான் அந்த தொழில டாப்பரா இருக்காங்க. ஒரு சிலர் அந்த தொழில இருக்கிற இடமே தெரியாம படுறாங்க. காரணம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரே காரணம் தான், யாரெல்லாம் அவர்கள் தொழிலை மதிக்கிறார்களோ அவர்கள் அந்த துறையில் முன்னுக்கு வருகிறார்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்போம், நிலம் வேர்வை தீர உழைத்திடுவோம். உழைப்பவர்களுக்கான உலகம் இது. அந்த குரு பகவான் 10 பார்க்கும்போது வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் ஒரு முதல்ல இல்லை. நான் ஏற்கனவே வேலைக்கு போறேன் சார், நல்லா யோசிச்சு பாருங்க. முன்ன இருந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு இருக்கா? முன்ன இருந்த ஓட்டம், இந்த கம்பெனி கிடைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இப்ப இந்த கம்பெனி கிடைச்சதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு டல் ஆயிட்டீங்க. காரணம் என்ன? எங்க போயிட போகுது, என்ன ஆயிர போகுதுங்கிற நம்மளுடைய எண்ணம். என்றுமே மனதை பயப்படுங்க, வேலையை பார்த்து பயப்படுங்க. ஐயோ, இந்த வேலை இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு வாழ்க்கை, வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்ப குரு பகவான் 10ஐ பார்க்கும் பொழுது புதிய தொழில் அமைப்புகளை உருவாக்கி தரார். வேலை மேல ஒரு பயத்தை, நிறைய பேர் பொறுப்பற்று இருப்பீங்க, வேலைக்கே போகாம, அந்த பொறுப்பு அதெல்லாம் சரி பண்ணுவார். சிவராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியால் மிகுந்த நற்பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. கீழே போயிட்டு இந்த 2 நம்பர் கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது, பெனாங் நகரிலே. அப்போ நீங்க மலேசியாவில் வாழ்பவர்கள் நேரடியாக வந்து என்னை சந்திக்கலாம். டைரக்ட் கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கோங்க, புக் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.